கொஷின் என்னன்னு பார்க்கலாம். A boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? சரி, தமிழில் ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதைப் போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதைப் போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18:9, ஆப்ஷன் பி 14:7, சி 16:8, டி 12:6. ஓகே, சரி, இந்த சம்மிலேயே நம்ம ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எ பாய் இஸ் நவ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் as சிஸ்டர், அதாவது பையனோட வயது தங்கையோட வயதோட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்மளால் எந்த ஆப்ஷனையும் ஒமிட் பண்ண முடியாது. சரி, நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ தற்போதைய நிலை இருக்கு இல்லையா, நவ் பாயோடது சிஸ்டரோடது, இவங்களோட தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் இஸ் நவ் ட்வைஸ் ஆஸ் சிஸ்டரை விட சிஸ்டர் 1 மடங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா பையன் வந்து 2 மடங்கு இருக்கிறான். சரிங்களா, 2 பேரோட ரேஷியோ வந்து 2 மடங்கு. அதாவது 9 வயது சிஸ்டருக்கு இருந்தாங்கன்னா பையனுக்கு 18 வயது. சரி, அப்போ காமனாக வந்து 6 வயது அப்படின்னு வச்சுக்கிட்டா 12 வயது. இப்படி இருக்கும் பொழுது காமனாக ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு ஓகே, இது வந்து தற்போதைய வயதோட ரேஷியோ இப்படி தான் இருக்குது, விகிதாச்சாரம். ரைட், இதில் அகோ கொடுத்துருக்காங்க, அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 years அகோ முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸில் நம்ம போடணும். அதுவே வந்து ஆஃப்டர், இப்போது தற்போதைய நிலையிலேருந்து ஆஃப்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸில் போடணும். சரி, இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இப்போ இருக்கிற வயசை விட அவங்களோடது 4 வயசு கம்மியாக இருக்கும். தங்கையோட வயது 4 வயது கம்மியாக இருக்கும். சரியா, இதுதான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட வயதோட விகிதாச்சாரம். சரி, இப்போது கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹி வாஸ் thrice as old as her அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 years ago he was thrice. அந்த பையனோட வயது வந்து 4 years ago பையனோட வயது வந்து தங்கையோட வயதை விட 3 மடங்கு இருக்குதான். சரி, இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இது அப்படியே எழுதிக்கலாம். 2x - 4, 3 உள்ளே கொண்டு போனால் 3 × x 3x - 12. ஓகேவா, சரி, 3x வந்து இங்கே பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் அங்கேயே வச்சுக்கலாம். 2x இந்த பக்கம் கொண்டு வந்தால் -2x ஆகிடும். 12 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12 இந்த பக்கம் வந்துடும், ப்ளஸ் ஆகிடும். -4, 8, 3xல ஒரு x போயிடுச்சுன்னா 2x போச்சுன்னா 8. ஓகேங்களா, இது வந்து x நம்ம எடுத்துக்கிட்டு இருந்த எக்ஸுன்ற ரேஷியோ தான். எக்ஸுன்ற ஒரு காமன் ஃபேக்டர் தான், மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் தான் எக்ஸு. இது யாரோட வயதும் கிடையாது. இப்போ சிஸ்டரோட வயது 1 × x 1 × 8, அதுவே பையனோட வயது 2 × 8. அதாவது சிஸ்டரோட வயது வந்து 8 வயது, பையனோடது 8 2 16, 16 வயது. இப்போது அவங்களோட வயது வந்து 16, 8. பையனோட வயது 16, சிஸ்டரோட அவனோட தங்கையோட வயது 8. இப்படி தான் இந்த சம்மை நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்.